இன்றைய செய்திகள். பாரதி ராஜா கங்கை அமரன் உடைந்து போன நட்பு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவு திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த இசைக்கலைஞர் கங்கை அமரன் கடைசியில் இப்படி அனாதையாக விட்டுவிட்டு போயிட்டீர்களே, யாரும் இல்லாமல் போய்விட்டது என கதறி அழுத காட்சி அங்கிருந்தவரை கலங்க செய்தது. பல சகாப்த கால திரையுலக நட்பின் பிரிவை இந்த கண்ணீர் உணர்த்தியது. அமைச்சர் நேரு மீது எஃப்ஐஆர், பின்னணியில் விஜயின் மூவ். தமிழக அரசியலில் பரபரப்பு. அமைச்சர் கே.ஏ. நேரு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் உதயநிதி நெருங்கிய நண்பரான ரத்தீஷ் பெயரும் இதில் அடிபடுகிறது. இது தற்செயலானது அல்ல என்றும், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏவிய பிரம்மாஸ்திரம்தான் இந்த சட்ட ரீதியான நெருக்கடி என்றும் அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது. 10 நாட்களில் அமெரிக்க விசா, இனி காத்திருக்க தேவையில்லை. அமெரிக்கா செல்ல திட்டமிடுபவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் செய்தி. இனி மாத கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கூடுதல் கட்டணம் செலுத்தி பிரீமியம் சேவையை பயன்படுத்தினால் வெறும் 10 நாட்களில் விசா கிடைக்கும். புதிய நடைமுறை குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது வெளிநாடு செல்வோருடைய பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கோட்டையில் 4 பவர் சென்டர், உதயகுமார் அதிரடி புகார். தமிழக தலைமைச் செயலகம் இப்பொழுது முதல்வர் விஜயின் கட்டுப்பாட்டில் இல்லை. மாறாக அவரை சுற்றி 4 முக்கிய அதிகார மையங்கள் செயல்பட்டு வருகின்றன என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பகீர் புகாரை முன்வைத்துள்ளார். நிர்வாக சிக்கல்களுக்கு இதுவே காரணம் என அவர் விமர்சித்துள்ளார். அண்ணாமலையின் ட்ரிபிள் செக், உள்ளாட்சி தேர்தல் வியூகம். தமிழக அரசியலில் அண்ணாமலையின் அதிரடி ஆட்டம் ஆரம்பம். வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு 3 பிரதான கட்சிகளுக்கும் ஒரே நேரத்தில் செக் வைக்கும் வகையில் புதிய தேர்தல் வியூகத்தை வகுத்துள்ளார். மகளிர் மேம்பாட்டில் விஜயின் அடுத்த அதிரடி புதிய வடிவம். தமிழகத்தில் மகளிர் முன்னேற்றத்திற்காக மாதம் 4000 ரூபாய் வழங்கும் புதிய திட்டத்தை கையில் எடுக்கிறார் விஜய். சிங்கப்பெண் என்ற பெயரில் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை இலக்காக கொண்டு திட்டமிடப்படும் இந்த மாஸ்டர் பிளான் அரசியல் வட்டாரத்தில் இப்போதே பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. எல்லையில் அலர்ட், தமிழகத்திற்குள் நுழைகிறதா சிக்கெல்லா? புதிய வடிவம். கேரளாவில் வேகமாக பரவி வரும் சிக்கெல்லா பாக்டீரியா தொற்று தமிழக எல்லை பகுதி மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. கன்னியாகுமரி சோதனை சாவடிகளில் போதிய கண்காணிப்பு இல்லாமல் வாகனங்கள் சாதாரணமாக நுழைவதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் சுகாதாரத்துறை உடனே விழித்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதிமுகவில் அடுத்த தர்ம யுத்தம். அதிமுக உட்கட்சி அரசியலில் மீண்டும் புயல் வீச தொடங்கியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் அதிரடி முகங்களால் முக்கிய நிர்வாகிகளான எஸ்.பி. வேலுமணி அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பழிவாங்கும் அரசியலா அல்லது உட்கட்சி பூசலா? அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அறிவாலயத்தில் அதிரடி மாற்றம், ஸ்டாலினின் பல பரீட்சை. திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் பெரிய அளவிலான மாற்றங்கள் அரங்கேறப் போகின்றன. மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் பலரும் திமுகவில் தஞ்சமடைய தயாராகி வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சர்ப்ரைஸ் மூவ் தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறது. சென்னை டிராஃபிக்கு குட்பை, களமிறங்கும் ஐடிஎஸ் தொழில்நுட்பம். சென்னை வாசிகளின் தினசரி சாபக்கேடான போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அதிகாரிகள் புதிய திட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். ஐடிஎஸ் எனப்படும் அதிநவீன தொழில்நுட்ப முறை மூலம் சென்னை மாநகர போக்குவரத்து இனி முற்றிலும் டிஜிட்டல் மயமாக மாறப்போகிறது. மரியானா ஒன் நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானா ஒன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.